என் பேர் அமலா இன்ஃபென்ஷியா. அமலா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேர்வு வேணும், ஏன் இப்படி வந்து ரோட்டில் இருக்கிறீங்க? எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. ஒரு கருத்து வேறுபாடு காரணமாகவும் அவர் தம்பியோட கடனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து இருக்கோம். எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தை இந்த வயசுலேயே நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ 10th அரசு பொதுத் தேர்வு எழுத போகிறேன். இந்த மாதிரி ஒரு வெளியில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சூழ்நிலையில் எழுத முடியும்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எப்படி வெளியில் வந்து ஒரு இருப்போம். அதாவது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அவங்க வந்து வாடகை கொடுக்காது 4 மாதம் வாடகை கொடுக்காதனால காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா பேரில் இருந்த வீடு அவர் தம்பி கடனுக்காக தம்பிக்கு இனாம் செட்டில்மெண்ட் கொடுத்து தம்பி காசுக்காக 3வது நம்பருக்கு இடமாத்தினால அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் இப்போ நாங்கள் வந்து தெருவில் இருக்கோம். நெருக்கி ஒரு 16 நாளாக வெளியில் தான் இருக்கோம். ஒரு அன்றாட அந்த ரெஸ்ட் ரூம் ஒரு குளிக்கிறதுக்கு கூட இல்லாமல் பக்கத்தில் ரயில்வே கேட்டுக்கு போயிட்டு ஒரு மழை வந்துச்சுன்னா போய் அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்து எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்களுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் வீட்டை தங்குறதுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது யார் மூலயமாவது எனக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம முதல்ல வந்து இவங்களை வீடியோ எடுத்துகிட்டு போனோம். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ், அதனால் வந்து போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறோம், கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தாங்க, ஏன் அழுகாதே, அழுகக்கூடாது, தாங்கம்மா சாப்பிடுங்க பிரியாணி. அழுகாதே இந்தா பிரியாணி சாப்பிடு, ஓகே? இந்தாங்க, அழுகாத, ஏன் அழுகிற? இந்தாங்க, இந்தா கேக்கு, சரியா? சரி, ஓகே, அதெல்லாம் சொல்லக்கூடாது இதுமா. சரிம்மா, சாப்பிடுங்க. அதிகாரிகள்லாம் பார்த்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுத்துவாங்க. சரி, சாப்பிடு. உடனே நீ படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம், ஓகேயா? ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையாக நிச்சயமாக நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொல்லியாச்சு. நல்ல மார்க் எடு, உன்னை நாங்கள் படிக்க வைக்கிறோம், ஓகே? ஹாப்பி வில்லேஜ் குக்கிங்கில் நிறைய நல்ல மனிதர்களுக்காக உன்னை படிக்க வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு இருப்பிடத்துக்கான ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், சரியா?